நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி உலக செய்திகளில் நம்ம வேறு எந்த நாட்டை பற்றியும் பேச முடியாத அளவுக்கு பரபரப்பான செய்திகளாக வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்குது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், அரபு நாடுகள். இது சம்பந்தமான விஷயந்தான். மற்றபடி இதுக்கு தொடர்பு படுத்தணும்னா சைனா, இந்தியா, அப்புறம் பிரேசில், ரஷ்யா, அதுக்கப்புறம் வந்து போடா பீஸு, வெனிசுலா, கிரீன்லாண்டு, இதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பாக இருந்தால் கூட நமக்கு முக்கியமான ஒரு கோர் கான்செப்ட் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஈரான் மேலே அமெரிக்கா போர் தொடுப்பது என்னாச்சு? அப்போது அமெரிக்கா ஈரானை பார்த்து பயந்து தோற்று போனதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் நெதன்யாகு ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி நேற்று வந்த தகவல் இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப தேடி பார்க்கும்போது இல்லை, அவர் இஸ்ரேலை விட்டு எங்கேயும் எஸ்கேப் ஆகி போகலை, அவர் இஸ்ரேலில் தான் இருக்கார். ஆனால் எங்கே இருக்காருன்னு ரொம்ப முக்கியஸ்தவரை தவிர யாருக்குமே தெரியல எங்கே இருக்காருன்னு அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு தகவல் இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் அமெரிக்காவோட கைகோர்த்து இந்த மாதிரி HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல், இதெல்லாம் அப்புறம் நிறையா ஒரு ஃப்ளைட்டு, இதெல்லாம் வந்து அனுப்பிச்சிச்சா யூகே. அந்த யூகே அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ இது சம்மந்தமாக தான் கம்ப்ளீட்டாக வந்து என்ன அடுத்து இது சம்மந்தப்பட்டு அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் என்னென்ன வகையில் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் அனைத்தையும் தரவுகளோடு விருப்பு வெறுப்பின்றி சார்பில்லாமல் பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். ரைட். இப்போது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை முதல்ல வந்து சொல்லிடலாம் நினைக்கிறேன். என்னோட இந்த செய்திகள்லாம் சொல்கிறது வந்து சில நேரங்களில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இந்த மாதிரி இடத்துல அப்படி ரொம்ப ஸ்டிஃப் பண்ணிக்கிட்டு இன்று யூகே கப்பல்கள் என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை என்று குழப்பமாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஸ்டைலில் செய்தி வாசிப்பாளர் மாதிரி பண்ணணும்னு சில எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பல பேருக்கு என்ன இருக்குன்னா, நம்ம வந்து இந்த விஷயத்தை ஒரு கதை மாதிரி அல்லது ஒரு நிகழ்ச்சியை ஒரு டீ கடையில் உட்காந்தோ அல்லது ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்தோ நண்பர்களோடு சேர்ந்தோ கேஷுவலாக பேசுவோமே, அந்த ஸ்டைலில் பேசுகிறது பல பேருக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இதை வந்து செய்தி அது வந்து எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி செய்தியில் உள்ள உண்மைத்தன்மை என்ன, அப்புறம் அந்த செய்தியால் நமக்கு ஒரு இந்தியனா அல்லது உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சைனா, இப்படி இந்த மாதிரி நாடுகளுக்கு என்ன நன்மை, அல்லது அமெரிக்காவோட அடாவடித்தனத்தால் நம்ம உலக நாடுகளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு கம்ப்ளீட்டாக இதை பற்றின விஷயத்தில் இருக்கிற உண்மைத்தன்மை ரொம்ப அவசியமே ஒழிய நம்ம வந்து பொய் சொல்லிட்டு விஷயங்களை திரித்து பேசி அல்லது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசணும், அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசணும், யூகேக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னு இட்டுக்கட்டி பேசுகிற வேலை இங்கே இல்லை. ஸோ நம்ம சொல்கிறது ஒரு கதை சொல்லி மாதிரி யதார்த்தமான கலோக்கியலான வார்த்தைகளில் நம்ம வந்து பேசுகிறது இந்த செய்தி சேனல். இது வெறுமனே செய்தி சேனல் இல்லை, இது வந்து இந்த சேனல் எல்லா விதமான விஷயத்தையும் அலசுவோம். இதில் உலக செய்தியும் இருக்கும், உள்ளூரில் நடக்கிற சில விஷயங்களும் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனில் அகர்வால் அப்படின்னு சொல்லி இங்கே தூத்துக்குடி காப்பர் நிறுவனத்தை சம்மந்தப்பட்ட ஒரு மகன் இறந்து போனாங்கிற விஷயத்த சொன்னால் அவ்வளோ பேர் அவங்க பின்னூட்டமெல்லாம் பார்த்தா அப்படி இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படின்னா நமக்கு தேவையான நல்ல விஷயங்களை, சில மறைவான விஷயங்களை வெளிக்கொண்டு வர சேனல். இது வந்து முன்னக்கூடி சொல்லணும்னு ஒரு தேவை இருந்தது, ஆசைப்பட்டேன், அதனால் இதை சொல்கிறேன். இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து என்ன தான் பேசினாலும் அமெரிக்கா இது வந்து பின்வாங்கிருச்சா தோத்துருச்சா அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ஃபுல் டீட்டெயில் ஆமாம் தோத்துருச்சு அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது, இல்லை சண்டை வருது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியலை. ஆனாலும் அமெரிக்காவோட விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், அதுக்கப்புறம் KC-135 F-35 ஏகப்பட்ட விமானத்திலேருந்து எல்லாம் வந்து குவிக்கப்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்த கப்பல்கள் சிக்னல்லாம் கட் பண்ணிவிட்டு டார்க் மோடுக்கு போய் அங்கங்கே இருக்குது. அது மட்டும் உண்மை. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு எந்த தகவலும் இல்லை. அப்போ ஒருவேளை அமெரிக்கா பின்வாங்கிருச்சா அப்படின்னு நிறையா அப்படி சர்ச் பண்ணி பார்த்தோம்னா
எல்லாம் ஒரே குரலில், அது பிபிசியாக இருக்கட்டும், சிஎன்என்னாக இருக்கட்டும், அப்புறம் நியூயார்க் டைம்ஸாக இருக்கட்டும், அல்லது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலாக இருக்கட்டும், அல்லது சில ஏஜென்சி, ஈரான் ஏஜென்சி அதுவாக இருக்கட்டும், எல்லாம் வேறு வேறு வார்த்தைகளில் பட் ஒரே குரலில் அமெரிக்கா பயந்து போய் அல்லது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் காத்திருக்கு. இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சுட்டோம். ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல, எப்பா நான் வந்து அறுவாள்லாம் தூக்கிட்டேன்ப்பா, நான் தூக்கின வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது அமெரிக்கா ஒரு மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்குது, குழப்பத்தில் இருக்குது. அதாவது அமெரிக்கா குழப்பம், அந்த குழப்பம் வந்து யூகேக்கும் வந்து சேர்ந்துருக்கு. நம்ம அமெரிக்காவை நம்பி இங்கே வந்துட்டோமே, அஜிஜோ சோத்தில் விஷம் வச்சுருவாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து யூகே, அங்கே உள்நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. இப்போ அங்கே அமெரிக்காவோட அந்த கப்பல்கள், விமானம், எரிபொருள் நிரப்பக்கூடிய KC-135 விமானமாக இருக்கட்டும், எல்லா விமானம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அங்கே வந்து குவிக்கப்பட்டிருக்கு. அது வந்து இன்னும் அந்த இடத்த விட்டு வெளியே போகலை அப்படிங்கிறது உண்மை. இப்போ வந்து ஈரான் அப்படின்னா அவங்க என்னைக்கு பிரச்சனை வரும்னு லேசாக ஆரம்பித்ததோ அன்னைக்கிலிருந்து அவங்களுடைய ஏவுகணையாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், அல்லது ட்ரோன் சிஸ்டமாக இருக்கட்டும், அப்புறம் தரைப்படையாக இருக்கட்டும், அப்புறம் பீரங்கி டேங்க்குன்னு அவ்வளோ இதுவும் தயாராக வச்சுருக்காங்க. அப்புறம் இவர் வந்து அயாத்துல்லா கமேனி, அவர் ஒரு பத்திரமான இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஈரான் மொத்தத்துக்கு அந்த அளவுக்கு தயாராக இருக்குது. ப்ளஸ் அங்கே அணு செறிவூட்டுற நிலையங்கள் இருக்கு இல்லையா, இது இஸ்ஃபஹான், ஃபர்டோ, நட்டான்ஸ் அப்படின்ற இடமெல்லாம் உச்சகட்ட பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி இருக்காங்க. நீங்கள் வந்து பங்கர் பஸ்டர் போட்டால் கூட பங்கர் பஸ்டர் வந்தால் அதை திருப்பி அடிக்கிற அளவுக்கு தயாராக, ஒருவேளை பங்கர் பஸ்டர் இங்கே போட்டால் அமெரிக்காவில் வந்து அங்கே குண்டு வெடிக்கும் அப்படின்ற அளவுக்கு இவங்க வந்து ஈரான் எல்லா விதத்துலேயும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு எனி டைம் நாங்கள் ரெடி அப்படின்னு இருக்குது. ஈரான் மேலே போர் இப்போ வேண்டாம் அப்படின்னு நெத்தன்யாகு கெஞ்சின விஷயம் பல பத்திரிகைகள் வருது. என்னென்னா, இப்போ ஈரான் மேலே போர் தொடுக்க வேண்டாம், அப்படி போர் தொடுத்தா இங்கே எல்லாம் வீணாக போயிடும், நாங்கள் இன்னும் தயாராக இல்லை. ஒரு பக்கம் IDF சீஃப் என்ன சொல்கிறார், நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கோம், 900 மிசைல்ஸை பூரா நாங்கள் வந்து திருப்பி தாக்கிடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட நெத்தன்யாவுக்கு பர்சனலாக அமெரிக்காவில் இந்த இப்போதைக்கு தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு கெஞ்சினதாக தகவல். அது கூட கெஞ்சினதுக்கு சப்போர்ட்டுக்கு அரபு நாடுகளும், இப்போ ஈரானை அடிச்சிங்கன்னா நாங்கள் எல்லாமே நாசமாக போயிடுவோம் அப்படின்னு சேர்ந்து கெஞ்சினதாக ஒரு தகவல் இருக்குது. என்னென்னா, ஈரானோட வலிமை இப்போது உலகத்துக்கே ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வந்து ஒரு மாதிரி ஈரான் அது இருந்தாலும் கஷ்டப்படுற நாடு, வறுமையில் இருக்காங்க, சும்மா வந்து உடான்ஸ் விடுவாங்க, இப்படித்தான் ஈராக்கில் சொல்லிட்டு தெரிஞ்சாங்க, இப்படித்தான் கடாஃபியை சொல்லிட்டு தெரிஞ்சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க இல்லையா. ஆனால் ஈரான் தன்னோட வலிமையை ஒன்றொன்னா வெளிப்படுத்த உலக நாடுகள், அதுக்கு ஆதரவாக இருக்க நாடாக இருக்கட்டும் அல்லது எதிராக இருக்க நாடாக இருக்கட்டும், எல்லாமே ஈரானை பார்த்து மிரண்டு போய் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதுபோக CNN நியூஸில் வந்து போய் உள்ள கம்ப்ளீட்டாக நம்ம படித்து பார்த்தோம்னா, இப்போது ஈரான் மேலே போரா அப்படி ஒரு தகவலும் இல்லையே. அது அவங்க கப்பல் எல்லாம் அங்கே போயிருக்கு, ஆனால் போர் இப்போ வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லை, எந்த விதமான தகவல் இல்லை அப்படின்னு CNN நியூஸ் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஈராக்கிலேருந்து அங்கே இருக்கிற ஏர்பேஸு, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அத்தனை விமானங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும், அப்புறம் அங்கே இருக்கிற அமெரிக்கா ட்ரூப்ஸு எல்லாத்தையும் ஈராக் வந்து வெளியேற்றிருச்சு. அது முக்கியமான காரணம். ஐ திங்க் பிரைம் மினிஸ்டர் அவர் சூடானியா, அவர் தான் முக்கியமான காரணம். அவர் வந்து அமெரிக்காவுக்கு டெட் அகென்ஸ்டாக இருக்கிறார். நீ எல்லாத்தையும் வெளியேற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் வந்து, அமெரிக்கா சொன்னது, நீ வந்து ஈரான் இங்கே இஸ்ரேலை தாக்க போகுதுன்னா ஒன்று வான்பரப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்னா, ஓகே பாஸ் நான் கொடுக்க மாட்டேன். அதே இடத்துல ரொம்ப முக்கியமாக, நீங்கள் சைப்ரஸில் இருந்தோ இஸ்ரேலில் இருந்தோ அல்லது எங்கள் இதில் இப்போ ஆல்ரெடி பேஸ் இல்லை ஜோர்டானில் இருந்தோ நீங்கள் வந்து பறந்து வந்து ஈரானை தாக்கணும்னா எங்கள் வான்பரப்பில் தாக்கணும், உங்களுக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு நாங்கள் சொன்னதில் உண்மையிலேயே அமெரிக்கா, யார் நீ எனக்கு அடிமையாக இருக்கிற, நீ இவ்வளோ பேச்சு பேசுகிறியா அப்படின்னு பயங்கர குழப்பத்தில், உண்மையிலே பெரிய கன்ஃபியூஷன் தான். பேசுகிறது ஈராக்கு தானா? ஈராக் வந்து ஒரு சாதாரண அடிமை நாடு, நான் வந்து எந்த அளவுக்கு வந்து உன்னை கைப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கே எடுத்து பேசுவியா அப்படின்னா, எஸ், ஈரானுக்கும் கிடையாது, அமெரிக்கா இல்லை வேறு யாருக்குமே கிடையாது. ஈரானை தாக்குறதுக்கு
நாங்கள் எங்களுடைய வான்பரப்பை தரமாட்டோம். அதுபோக ஈரானிலிருந்து தாக்குதல் வந்தாலும் ஈரானுக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு ஈராக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் ஈரானுக்கு ஈராக் மறைமுகமாக பெரிய அளவு உதவி செய்யுது. காரணம் என்னென்னா, இந்த ஈரானோட ட்ரூப்ஸு, அப்புறம் ஈரான் வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்க அங்கே இருக்கிற போராளி குழுக்கள், ஈராக்கில் இருக்கிற போராளி குழுக்கள், அவங்க எல்லாத்துக்கும் ஆயுதங்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் ஈராக் வந்து பண்ணுது அப்படிங்கிறது. அப்புறம் சரி, ஈராக் இப்படி சொன்ன உடனே நான் மட்டும் குறைச்சா அப்படின்னு சவுதி அரேபியா, நோ, எங்களோட வான்பரப்பும் ஈரானுக்கும் கிடையாது, அமெரிக்கா அண்டு மற்ற யாருக்குமே கிடையாது. ஈரான் மேலே குண்டு போடுறதுக்கு இல்லை எது வர்றதுக்கு எங்கள் வான்பரப்பு அளவுடு கிடையாது. அதே மாதிரி ஈரானில் இருந்து எங்கள் வான்பரப்பு வழியே வரக்கூடாது அப்படின்னு வான்பரப்பு உங்கள் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சவுதி அரேபியாவும் சப்போர்ட்டுக்கு சொல்லியிருக்கு. அப்போது சவுதி அரேபியா ஒரு மிகப்பெரிய நாடு. அதுக்கு மேலே ஈரானுக்கு பக்கத்தில் ஈராக்கு, அது ஓரளவு ஒரு மிகப்பெரிய நாடு. இந்த ரெண்டுமே தன்னோட வான் எல்லையை மூடிடுச்சுன்னா இவங்க எங்கேருந்து அடிப்பாங்க? கடல்லேருந்து அடிக்கணும்னா கடல்லேருந்து அடிக்கும்போது அதுக்கான தூரம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அந்த கப்பலை வந்து தாக்குறதுக்கு இவங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஈரானோட டீமு IRGC-N நேவல் அப்படின்ற டீம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போது இஸ்ரேலிருந்து ஈரானுக்கு அடிக்கிறனாலுமே, ஈரான்லேருந்து இஸ்ரேல் அடிக்கிறனாலுமே எப்படி பார்த்தாலும் வந்து எங்கள் வான்பரப்பு மூடிட்டோம் அப்படின்னா, அந்த வான்பரப்பில் அது மிசைல்ஸ் எப்படின்னா, மிசைலை பொறுத்த மட்டும் இஸ்ரேலை விட ஈரான் வலிமையாக இருக்குது. அதே நேரத்தில் ஃபைட்டர் ஜெட்டு பொறுத்த மட்டும் ஈரானை விட இஸ்ரேல் வலிமையாக இருக்குது. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, இது வந்து பேலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்னா 2000 கிலோமீட்டர் தாண்டி போகும் அப்படி சொல்லியாச்சுன்னா, ஒரு ஃபட்டா இருக்கட்டுமே, அது அவங்க வான் எல்லையை மூடினா கூட இந்த இடத்துல இதை தாண்டி மேலே ஒரு கட்டத்தில் மேலே போகுது அப்படின்னா, ஈராக் அது தன்னோட ஆன்டி டிஃபென்ஸ் ஏர் சிஸ்டத்தை வச்சு அங்கே போய் அடிக்க முடியாது. அதே நேரத்தில் இங்கே F-16 அல்லது F-35 இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்டு வருது அப்படின்னா அதை தாக்க முடியும். ஃபைட்டர் ஜெட் அங்கேருந்து மிசைலை கொண்டு வந்து ஈரான் மேலே போடணும். அதுக்கு இந்த வான்வெளி அவசியம். ஆனால் மிசைலுக்கு அந்த வான்வெளி ஓரளவுக்கு மேலே பொருட்டு இல்லை அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகுது? ஈரானோட கை ஓங்கியிருக்கு. அவங்க 3000க்கு மேலே இது மிசைல் வச்சுருக்காங்களா? இந்த மிசைலில் வந்து ஒரு 50 மிசைல் இஸ்ரேல் நோக்கி போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இது ட்ரோன்ஸு ஒரு 5000 ட்ரோன்ஸில் ஒரு 2000 ட்ரோன்ஸை இஸ்ரேல் மேலே அனுப்பிச்சி விட்டாங்கன்னா, அவங்க கையில் இருக்கிற ஒரு 900 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கிற அந்த மிசைல் அதை எதிர்த்து அடித்து முடிச்சதுக்கப்புறம் அது எம்டி ஆகிடும். அது திரும்ப ஃபீட் பண்ணணும், கையில் இருக்கணும், அதுக்கு ஒரு டைம் இருக்குது. இதை அனுப்பிச்சி விட்டு பின்னாடியே இதை மிசைல் அனுப்பிச்சி விட்டா இதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அவங்க போய் அடித்தாங்கன்னா வேறு வழி, டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு அதை திருப்பி தாக்குறதுக்கு வழி இல்லை. அப்போது இன்றைக்கி நிலைமையில் ஈரான் கை ஓங்கி இருக்குது. பிகாஸ் ஈராக்கு வான்வெளியை நாங்கள் வந்து 3 ரூபா யாருக்கும் தரமா அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ வந்து நெதன்யாவை பற்றி சொன்னமே, அவர் வந்து தப்பியோட்டம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்துச்சு. அது நேரத்தை சொன்ன வந்து இது உறுதிப்படுத்தப்படாத தகவல். அதே நேரத்தில் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலை. அது டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும், ரொம்ப குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் ஏதோ சம்திங் அவங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்குது. ஆனால் அவர் எங்கே இருக்கார் என்னங்கிறது பொதுவாக தெரியுமா? அவர் அப்படி ஒரு மாதிரி ஹெல்மெட் போட்டு இதை போட்டு ஜாக்கெட்டை போட்டு, குண்டு உழைக்காத ஜாக்கெட்டை போட்டு அந்த வீரர்கள்ட்ட பேசுவார், இங்கே செய்வார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு தகவல். ஒரு நாளைக்கே வெளியே வரலாம், அல்லது இன்றைக்கி நைட்டு வெளியே வரலாம், நாளைக்கு வெளியே வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அவர் எங்கே இருக்காருங்கிற எந்த விதமான தகவலும் இல்லை. அவர் தப்பியோட்டமும் ஒரு இது வந்துச்சு, ஆனால் அது கரெக்டாங்கிறதுன்னு தெரியலை. ஆனால் அவரோட வேற போட்டு வந்து தெரியலை அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள தகவல். இப்போ வந்து பிபிசி நியூஸ் இருக்க என்னென்னா, இது ஏன் அந்த பிபிசி நியூஸு, CNN, நியூயார்க் டைம்ஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எப்போவுமே அமெரிக்காவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு ஆதரவாக, யூரோப்பியன் யூனியனுக்கு ஆதரவாக, அரபு நாடுகளுக்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக இப்படித்தான் எழுதுவாங்க. ஆனால் சில விஷயங்களை போகிற போக்கில் ஆமாம் இப்படி நடந்துச்சு, ஈரான் வந்து இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு மெதுவாக அப்படி வலிக்காமல் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி சில பத்திரிகைகள் இருக்குது, பல பத்திரிகைகள் அப்படி விளப்போன பத்திரிகைகள் இருக்குது. அதை நம்ம வந்து பேர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. என்னென்னா ஒரு சார்பாக எழுதுறது. அந்த பத்திரிகையிலேயே என்னென்னா பிபிசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமெரிக்கா, நம்ம கேள்வி கேட்டோம்னா அமெரிக்கா பயந்து போய் போரை நிறுத்திடுச்சா அப்படின்னு பிபிசி நியூஸ் அந்த பத்திரிகையில் கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்கிறாங்க? பயந்து போய் போரை நிறுத்தவில்லை. அதே நேரம்
போர் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? பயங்கரமாக நேற்று முந்தா நாள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அவர் ட்ரம்ப்பு இந்த அடிச்சிட்றாரு, ஒரு உத்தரவு போடுறாரு, அவரோட மருமகன் அங்கேருந்து காசாலேருந்து வெளியே வரணும், அப்புறம் விட்காஃப் வந்து வெளியே வரணும், அதெல்லாம் வர்றதுக்கு இடையில வந்த உடனே அப்படியே வந்து உத்தரவு போடுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் போர் அது வருமா வராதா அல்லது வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது, வராமல் அதாவது போர் வருங்கிற வாய்ப்பு ஒரு 20% அப்படின்னா போர் வராதுங்கிற வாய்ப்பு 80% இருக்குது. அதுக்கு காரணம் அமெரிக்கா அது நேரடியாக அடி வாங்கினாலும் சரி அடி வாங்காட்டாலும் சரி அமெரிக்கா நாசமாக போயிடும், இஸ்ரேல் வந்து மேப்பில் இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பயம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்புறம் வந்து சைனா ஈரானில் தங்களுடைய ஆயுதங்களை வந்து கொட்டி வச்சுருக்காங்க. 2 பெரிய கப்பல், ஒரு 16 கார்கோ ஃப்ளைட்டு அப்படி இன்னும் வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ரஷ்யா அவங்க வாட்டுக்கு சைலண்ட்டாக இஸ்காந்தர் மிசைலாக இருக்கட்டும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், S-400 300 வந்து குவிச்சிருக்காங்க. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க என்ன தான் நீங்கள் இந்த கப்பலில் இருந்தோ USS ஆப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும் அல்லது தியோடர் ரோஸ்வெல்டாக இருக்கட்டும் அல்லது HMS இதாக இருக்கட்டும், பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸாக இருக்கட்டும், அது போக வேறு கப்பலுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, எல்லாத்துக்கும் வரட்டும். அப்புறம் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அவங்க இந்த இது சொன்னமே டோமோஹாக்கே திருப்பி அடிக்கிறதுக்கு இவங்க தயாராக இருக்கான்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு, அது என்ன ஸ்டெல்த் அது எந்த அளவுக்கு அடிக்க போகிறான்னு தெரியாது. ஆனால் டோமோஹாக்கை எப்படி பார்த்தாலும் இதை டேமேஜ் பண்ணும், அதை திருப்பி அடிக்கிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்குது. ஏன்னா நீர்மூழ்கி கப்பல்லேருந்து வருதுன்னா அந்த நீர்மூழ்கி கப்பலே தாக்கியாச்சுன்னா அதுக்கு ஈரான் பயங்கர ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி கொதிக்கிறது ரொம்ப அடக்கணம் பண்ணால் எரியிற கொல்லி உருவிடலான்னு. அப்போ எரியிற கொல்லி என்ன அங்கே அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல். பட் அதுக்காக அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் சாதாரணதா? நோ, பயங்கர வலிமையானது. அந்த வலிமையை தகர்க்கிறதுக்கு இவங்ககிட்ட வலிமையான ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது BBC நியூஸ் சொல்கிறது என்னென்னா, போர் நிறுத்தி பயந்து பின்வாங்கலை, அதே நேரத்தில் போரை பற்றின எந்த விதமான தகவலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இங்கே வந்து ஒரு விஷயம் வந்து வந்தது, அது வந்து எந்த அளவுக்கு ஒரு உண்மையான தகவல் தெரியல. சவுதி அரேபியா, கத்தார், ஈராக்கு ப்ளஸ் சில நாடுகள் மிடில் ஈஸ்டில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, ஆனால் நாங்கள் தடுக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் வெனிசுலாவோட மதுரோ தூக்கிட்டு போன கை வச்ச மாதிரி இங்கே அயத்துல்லா கொமேனி மேலே நீங்கள் கை வச்சிங்கன்னா நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு எதிரியாக மாறுவோம், உங்களுக்கு எதிராக நாங்கள் போர் புரிய வந்துடுவோம், உங்களுடைய ஆயுதத்தை வச்சு உங்கள் கண்ணை குத்துவோம் அப்படின்னு மிடில் ஈஸ்ட்லேருந்து பயங்கர வார்னிங் போயிருக்கு அமெரிக்காவுக்கு. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா இது நம்ம வளர்த்து விட்ட, நம்ம சுற்றி அந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம எலும்பு போட்டு கறி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்க நாய் நம்ம வரும்போது நம்மளே கடிச்சு குதிரை வருதே அப்படின்னா அந்த நாய்க்கு தெரியும் அது நன்றியுள்ள நாய் தான், இது போட்டது கரெக்ட் தான். அதே நேரத்தில் நீ எதுக்காக போட்ட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற அயத்துல்லா கொமேனிங்கிறது அவருங்கிற வந்து ஒருத்தர், அவர் அங்கே மக்களால் நேசிக்கப்பட்ட, அதாவது அவருக்கு எதிரியும் உண்டு, அதுக்காக இல்லைன்னு சொல்லலை, நேசிக்கப்பட்ட அவரை நீ வந்து கை வச்சேன்னா நாளைக்கு என்ன கை வைப்ப, நாளைக்கு வந்து கத்தாரில் கை வைப்ப, UAEயில் கை வைப்ப, ஜோர்டான் வந்து அது ஒரு சரியான கொத்தடிமை, அவர் அப்துல்லாவா அந்த அந்த மன்னர், அதனால் அவரை பற்றி சொல்ல வேண்டியது. ஆனால் கொத்தடிமையாக போடா அப்படின்னு சொல்லி தள்ள தட்டி விரட்டிடுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் சிரியா அங்கே இருக்கிற ISIS இதில் இருந்த இப்போ இருக்கிற ஆட்சியாளராக இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒருத்தர் நீ வந்து இப்படி பிடிச்சிட்டேன்னா எல்லாத்தையும் பிடிச்சிருவேன். இப்போது ஈரானை வந்து பிடிச்சிட்ட, இல்லை ஈரான் கமேனியை அகற்றியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடுத்த சில வருடங்களில் கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்ற கனவு நிறைவேறணும். அப்படிங்கிறனால அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க, கமேனி மேலே கை வச்ச நீ கெட்ட, நாங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரி அப்படின்னு. சவுதி அரேபியா, ஈராக்கு, அதுக்கப்புறம் வந்து கத்தாரு, UAE வந்து சொன்ன மாதிரி இது வரைக்கும் தகவல் இல்லை. அதுக்கப்புறம் வந்து துருக்கி வந்து வழக்கம்போல சொல்லுவாங்க, துருக்கி எப்பவுமே ஒரு பச்சவந்தி, நான் வந்து அடிச்சு போடுவேன் வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறையா உதவியெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்த தகவல் என்னென்னா, இஸ்ரேலுக்கு எதிராகவே டெய்லி குரல் கொடுத்துட்டு அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு வந்து அசர்பைஜான்லேருந்து குரூட் ஆயில் சப்ளை எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்கள் துருக்கி வழியே. ஸோ துருக்கி, எர்டகன் அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பச்சவந்தி துரோகிகள். அவங்க வந்து என்ன சொன்னாலும் அதை நம்ப வேண்டியதில்லை. ஸோ இங்கே வந்து எப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் வந்து நேரடி எதிரி, ஈராக் இப்போதைக்கு கிட்டத்தட்ட நேரடி எதிரி. அதை தாண்டி சவுதி அரேபியா, கத்தார் இவங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக மாறிட்டாங்க.
என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு வந்து சைனா ரஷ்யா ஓகே இருக்குது, உனக்கு ஏன் நான் அடிமையாக இருக்கேன், கப்பம் கட்டணும், இத்தனை வருஷம் ஆச்சு இல்லை, நீ வந்து எங்களை கொள்ளடிச்சது பத்தாதா அப்படின்னு உள்ளுக்குள்ளே புகைச்சல். ஏன்னா அங்கே மக்கள் என்ன பண்ணாலும் நம்ம அரசர் நம்ம மன்னராட்சி பண்ணுறாங்க பரவாயில்லன்ற இடத்துல அங்கேயே புகைச்சல் வரும்ல. என்ன கடை இப்படி நீ பண்ணிட்டு இருக்கீங்க, அமெரிக்காவுக்கு எப்படித்தான் நீ எவ்வளோ நாள் தான் நீ வந்து வால் பிடிச்சிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அரபு நாடுகள், மிடில் ஈஸ்டில் இருக்கிற நாடுகள், அப்புறம் இந்த பக்கம் எகிப்தாக இருக்கட்டும், அந்த சைடு வந்து சூடானாக இருக்கட்டும், இல்லை நிறைய நாடுகள் அதில் அப்படி அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதனால் அமெரிக்கா எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டேன், அதுக்கு பெரிய செலவாயிருக்கு, ஆனால் அதை எப்படி திரும்ப அப்படியே உடனே வித்ட்ரா பண்ணால் நான் வந்து தோத்துட்டதாக அர்த்தமாயிடும். தோத்துட்டேன்னா நான் ஏற்கனவே பெரிய கடனாளியாக இருக்கேன். எங்கள் உள்ளூரில் அவங்களோட நிலைமை என்னென்னா, அமெரிக்காவில் அங்கே உள்ளூரில் வறுமையும் துப்பாக்கி கலாச்சாரமும் பொருட்கள் மேலே வந்து என்னது விலைவாசி உயர்வும் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் எப்படி ஈரானில் நீங்கள் தடை போட்டு பொருளாதார தடை போட்டு அங்கே விலைவாசி உயர்வை கொண்டு வந்து மக்களை வந்து துன்பத்துக்கு ஆளாக்குனீங்களோ, அதுக்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு அமெரிக்காலேயும் விலைவாசி பிரச்சனை இருக்குது. மக்கள் வந்து உண்மையில் அல்லோலகலப்பட்டுருக்காங்க. இருக்கிற காசு பூரா வந்து ஒரு 10-12 யூத முதலாளிகளுக்கு மட்டும் போகுது. மக்களுக்கு ஒரு நலத்திட்டமும் வரல. நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கவும், அங்கே சைனாவுக்கு எதிராக கொடுக்கவும், யுக்ரைனுக்கு கொடுக்கவும், எல்லாத்தையும் கொடுத்து எங்களை வந்து நீ பட்னியாக போட்ட அப்படின்னு அங்கே உள்ளே வந்து பயங்கர பிரச்சனை இருக்குது. அப்புறம் இன்னும் ஒரு கடைசியாக ஒரு இதோடு முடிச்சிடலாம். என்னென்னா, ட்ரம்ப்பு எனி டைம் அதிபர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தி. அது வந்து அவங்க இம்பீச் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிற செனட் எல்லாம் கூடி, அப்புறம் அவரோட கட்சியில் இருக்கிறவங்களே அவருக்கு எதிராக வந்து நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தகவல் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன வருதோ அது அடுத்தடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.